புத்தர் சொல்லும் 18 வாழ்வியல் ரகசியங்கள். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதுதான். பணம் இருந்தால் மரியாதை கிடைக்கும், பதவி இருந்தால் சலாம் போடுவார்கள். ஆனால் இவை எதுவுமே இல்லாமல் உங்கள் குணத்திற்காக மட்டுமே உங்களை ஒரு கூட்டம் மதிக்கிறது என்றால் அதுதான் உண்மையான வெற்றி. 2500 வருடங்களுக்கு முன்பே கௌதம புத்தர் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகம் அவனை கொண்டாடும் என்பதற்கு 18 வழிகளை சொல்லியிருக்கிறார். இது மதம் சார்ந்த விஷயம் அல்ல, இது ஒரு வாழ்வியல் கலை. வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. மனதை ஒருமுகப்படுத்துதல், மைண்ட்ஃபுல்னஸ். நம்மில் எத்தனை பேர் உண்மையில் நிகழ்காலத்தில் வாழ்கிறோம்? சாப்பிடும்போது மொபைல் பார்க்கிறோம், நடக்கும்போது எதையோ யோசிக்கிறோம். புத்தர் சொல்றது இதுதான், இந்த நொடியில் வாழுங்கள். நீங்கள் டீ குடித்தால் அந்த டீயின் சுவையை முழுமையாக அனுபவித்துக் குடியுங்கள். ஒருவருடன் பேசும்போது முழு கவனத்தையும் அவர் மீது வையுங்கள். இப்படி சிதறாத கவனத்தோடு இருப்பவரை பார்த்தாலே எதிரில் இருப்பவருக்கு தானாக ஒரு மரியாதை வரும். கடந்த கால கவலையும் வேண்டாம், எதிர்கால பயமும் வேண்டாம், இந்த நிமிடம் மட்டுமே நிஜம். 2. கருணை காட்டுதல், கம்பேஷன். கருணை என்பது அடுத்தவர் மீது காட்டுவது மட்டுமல்ல, உங்கள் மீதும் காட்டுவதுதான். நீங்கள் ஒரு தவறு செய்தால், நான் ஏன் இப்படி இருக்கேன் என்று உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். ஒரு நண்பனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வீர்களோ அப்படி உங்களுக்கும் சொல்லுங்கள். அதேபோல் மற்றவர்கள் கோபப்பட்டாலோ அல்லது தவறு செய்தாலோ அவர்களிடத்தில் இருந்து யோசித்துப் பாருங்கள். அவர்களின் வலி உங்களுக்கு புரியும். புரிதல் இருக்கும் இடத்தில கோபம் இருக்காது, மரியாதை தான் இருக்கும். 3. மாற்றம் ஒன்றே மாறாதது, இம்பர்மனன்ஸ். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை நண்பர்களே. இன்று உங்களிடம் இருக்கும் பணம், பதவி, இளமை, உறவு எல்லாமே ஒரு நாள் மாறும். இதை உணர்ந்து விட்டால் எதையும் இழக்கும்போது பெரிய வலி இருக்காது. இதுவும் கடந்து போகும் என்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துவிட்டால் வெற்றியை கண்டு துள்ளவும் மாட்டீர்கள், தோல்வியை கண்டு துவளவும் மாட்டீர்கள். இந்த நிதானம் உங்களை ஒரு தலைவனாக உயர்த்தும். 4. பற்றின்மை, நான் அட்டாச்மெண்ட். ஆசைப்படுங்கள், ஆனால் அது வெறியாக மாறக்கூடாது. ஒரு பொருள் மீதோ அல்லது ஒரு உறவு மீதோ அளவுக்கு மீறிய பற்று வைத்தால் அது உங்களை அடிமையாக்கிவிடும். எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும், எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து எதையும் செய்யாதீர்கள். கடமையை செய்யுங்கள், பலன் தானாக வரும். எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதனை ஏமாற்றங்களால் வீழ்த்த முடியாது. 5. நல்வாக்கு, ரைட் ஸ்பீச். வார்த்தைகள் மிக கூர்மையானவை. உடம்பில் ஏற்படும் காயம் ஆறிவிடும், ஆனால் வார்த்தையால் வரும் காயம் ஆறாது. அதனால் புத்தர் சொல்கிறார், உண்மையை மட்டும் பேசுங்கள், அதையும் அன்பாக பேசுங்கள். புறம் பேசுவது காசிப். ஒருவரை பற்றி தவறாக பேசுவது உங்கள் தரத்தை தாழ்த்திவிடும். பேச தேவையில்லாத இடங்களில் மௌனமாக இருப்பதே நீங்கள் உங்கள் அறிவுக்கு கொடுக்கும் மரியாதை. 6. பொறுமை, பேஷன்ஸ். வாழ்க்கை எப்போதும் நாம் நினைத்தபடியே போகாது. சோதனைகள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்பாமல் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறுபவனே சிறந்த மனிதன். கோபம் வரும்போது ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள், அது 100 நாட்கள் வருந்துவதை தவிர்க்கும். உங்கள் நிதானம் உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு பாதுகாப்பான உணர்வை தரும். 7. நன்றியுணர்வு, கிராட்டிடியூட். காலையில் எழுந்ததும் இந்த உயிர் உடலில் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். சின்ன சின்ன உதவிகள் கிடைத்தாலும் நன்றி சொல்ல மறக்காதீர்கள். குறை சொல்லிக்கொண்டே இருப்பவனை யாருக்கும் பிடிக்காது. ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக நன்றி சொல்லும் மனிதனை இந்த பிரபஞ்சத்திற்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும். 8. சுய பரிசோதனை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். தினமும் தூங்குவதற்கு முன், இன்றைக்கு நான் யாரையாவது காயப்படுத்தினேனா, என் வேலையை சரியாக செய்தேனா என்று உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள். உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளும் போது
வெளியாட்கள் உங்களை திருத்த வேண்டிய அவசியம் வராது. தவறை ஒப்புக்கொள்வது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய பலம். 9. பணிவு, ஹியூமிலிட்டி. நிறை குடம் தழும்பாது என்பார்கள். அறிவு வளர வளர பணிவும் வளர வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரம் வளர்ச்சியை தடுக்கும். எளிய மனிதர்களிடமும் சரிசமமாக பழகுங்கள். உங்களை விட கீழான நிலையில் இருப்பவர்களிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் உண்மையான குணமே இருக்கிறது. 10. சரியான வாழ்வாதாரம், ரைட் லைவ்லிஹுட். நீங்கள் செய்யும் வேலை அல்லது தொழில் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில் இருக்க வேண்டும். ஏமாற்றி சம்பாதிக்கும் கோடிகளை விட நேர்மையாக சம்பாதிக்கும் 100 ரூபாய் இரவில் நிம்மதியான தூக்கத்தை தரும். உங்கள் தொழிலில் தர்மம் இருந்தால் சமுதாயத்தில் உங்கள் தலை தானாக நிமிரும். 11. மன்னிக்கும் குணம், ஃபர்கிவ்னஸ். ஒருவர் செய்த துரோகத்தையோ காயத்தையோ மனதில் சுமப்பது நெருப்பை கையில் பிடித்துக்கொண்டு அவன் சுட வேண்டும் என்று நினைப்பதற்கு சமம். கை சுடப்போவது உங்களுக்குத்தான். மன்னித்து மறந்துவிடுங்கள். அது அவர்களுக்கான தண்டனை அல்ல, உங்கள் மன அமைதிக்கான பரிசு. 12. மன நிறைவு, கண்டென்ட்மெண்ட். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பேராசைக்கு அளவே கிடையாது. அடுத்தவன் வாழ்வோடு உங்கள் வாழ்வை ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதில் திருப்தி அடையுங்கள். நிம்மதி தேடி அலைய வேண்டியதில்லை, அது உங்கள் மனதிற்குள்ளேயே இருக்கிறது. 13. ஈகை, ஜெனராசிட்டி. கிடைப்பதில் இருக்கும் மகிழ்ச்சியை விட கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சி அதிகம். அது பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. சோகத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் சொல்வது, தெரியாதவருக்கு வழிகாட்டுவது, உங்கள் நேரத்தை மற்றவர்களுக்காக செலவிடுவது, இது எல்லாமே தர்மம்தான். கொடுக்கும் கை எப்போதும் உயர்வாகவே இருக்கும். 14. மன சமநிலை, இக்வனிமிட்டி. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த கலவை. பாராட்டு வரும்போது மயங்காதீர்கள், விமர்சனம் வரும்போது உடையாதீர்கள். இரண்டையும் சமமாக பாருங்கள். இந்த சமநிலை உங்களுக்கு வந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பதற மாட்டீர்கள். அந்த கம்பீரம் உங்களை எல்லாரையும் விட தனித்து காட்டும். 15. உள் அமைதி, இன்னர் பீஸ். வெளியில் நடக்கும் பிரச்சனைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அது உங்களை எப்படி பாதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். தினமும் சிறிது நேரம் தனிமையில் அமைதியாக அமருங்கள். உங்கள் மனதை நீரோடை போல தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியான முகத்திலே ஒரு வசீகரம் இருக்கும், அது மரியாதையை ஈர்க்கும். 16. விழிப்புணர்வுடன் நுகர்தல், மைண்ட்ஃபுல் கன்சம்ஷன். நாம் எதை சாப்பிடுகிறோம், எதை பார்க்கிறோம், எதை படிக்கிறோம் என்பதில் கவனமாக இருங்கள். சமூக வலைத்தளங்களில் வரும் எதிர்மறையான செய்திகள், குப்பையான உணவுகள் உங்கள் மனதையும் உடலையும் கெடுக்கும். நண்பர்களே, அன்பு, கைண்ட்னஸ். உலகம் முழுக்க பொதுவான மொழி ஒன்று உண்டென்றால் அது அன்புதான். முன்பின் தெரியாதவர்களிடம் காட்டும் சிறு அன்பு, ஒரு புன்னகை, ஒரு கனிவான சொல், இவை உங்களை ஒரு காந்தம் போல மாற்றும். அன்பானவர்களை உலகம் தலையில் வைத்து கொண்டாடும். 18வது, உங்களை நீங்களே நேசியுங்கள், செல்ஃப் கம்பேஷன். இறுதியாக மிகவும் முக்கியமானது இதுதான். உங்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் வேறு யார் மதிப்பார்கள்? உங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டு உங்களை முழுமையாக நேசியுங்கள். உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள், உங்கள் மனநலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பொக்கிஷம் என்பதை உணருங்கள். நண்பர்களே, இந்த 18 விஷயங்களையும் ஒரே நாளில் மாற்றிவிட முடியாதுதான். ஆனால் இன்றிலிருந்து ஒவ்வொரு படியாக முயற்சி செய்து பாருங்கள். நான் மாறினேன், என் உலகம் மாறியது என்று நீங்களே சொல்வீர்கள். இந்த மாற்றத்திற்கான பயணம் இன்றே தொடங்கட்டும்.